பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட்ஸ். ECE ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டொமைன்ஸில் பண்ணணும், அது எப்படி பண்ணணும், அதோட யூஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து எந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே சிம்பிளான லாஜிக் தான். ஃபைனல் இயர் ECE கோர் பிரான்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜென்ரலாக ECE அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் கம்யூனிகேஷனில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி மீனிங் கிடையாது. ஸோ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து என்னன்னா, இந்த ப்ராஜெக்டை தான் நம்ம ரெஸ்யூமில் போடுவோம். ஸோ நாளைக்கு நமக்கு வேலைக்கு போகும்போது அந்த ப்ராஜெக்ட்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்க படிச்சதை தியரட்டிக்கலா படிச்சதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்றத செக் பண்றதுக்கு இன்டர்வியூல கேட்பாங்க. அப்போ உங்களோட ஜாப்பை வந்து டிசைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் செம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்போ நீங்க ஃபைனல் செம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டொமைனை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ டொமைன்ன்றது வந்து மெயின் டொமைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல என்ன பிளாட்ஃபார்ம்ல நீங்க வேலை பார்க்க போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணி நீங்க இந்த டொமைன் செலக்ட் பண்ணணும். ஸோ மெயினா ECE கோர் பிரான்ச் லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினா வந்து எம்பெடடா, மேட்லாபா, VLSIயா, லாப்வியூவா, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ECE படிச்சவங்க நிறைய பேர் சாஃப்ட்வேர் சைடும் போவீங்க, கோர் சைட்லயும் போவீங்க. ஸோ கோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப்ல இருக்கிறது எம்பெடட் சிஸ்டம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா VLSI. அதுக்கப்புறம் இந்த மேட்லாப், லாப்வியூலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்ல இருக்குங்க. ஆனால் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அதுல ஸ்பெஷலிஸ்டா இல்லை. ஸோ கோர்ல போகணும்னு நினைக்கிறவங்க எம்பெடட், VLSI, மேட்லாப், லாப்வியூ இந்த மாதிரி டொமைன்ல எடுக்கலாம். இப்போ நீங்க இந்த IoT கூட சொல்லுவீங்க. அப்போ IoTலாம் வந்து புதுசா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அண்டர் எம்பெடட்ல வர்றது தான். ஸோ நீங்க அதை பேஸ் பண்ணி டொமைனை செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எம்பெடட் கீழே நிறைய டொமைன்ஸ் வரும். நிறைய டொமைன்ஸ்னா இப்போ எம்பெடட் கீழே தான் IoT வருது, எம்பெடட் கீழே தான் AI வருது, விஷன் ப்ராசஸிங் வருது, மெஷின் லேர்னிங் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ எம்பெடட் அப்படின்னு வந்தாவே எல்லாரும் காலேஜ்ல மோஸ்ட் ப்ராப்ளி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன் அதை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நாவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அவங்களுக்கு வந்து பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணணும். அதனால வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, IEEE பேப்பரை எடுத்து அந்த பேப்பர்ல இருந்து நீங்க மாடிஃபை பண்ணி நீங்க ஏதாவது புதுசா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான விஷயம் என்னன்னா, புதுசாலாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம சயின்டிஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ புதுசா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, டெக்னாலஜியை இன்வென்ட் பண்ண முடியாது. ஆனா நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும்னா, புதுசா அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல சொசைட்டிலயோ இல்லாத ஒரு ப்ராஜெக்ட், இல்லாத ஒரு கான்செப்ட், இல்ல இது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நியூ டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அதுக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். பட் அப்ளிகேஷன் வர்றது வந்து பாத்தீங்கன்னா எம்பெடட் அலோனா வராது. மெக்கானிக்கல், மைக்ரோ கண்ட்ரோலரு, கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி தான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்ம ஃபுல் சொல்யூஷன் கொடுக்க முடியும். இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டா போகணும்னா கொஞ்சம் ரியல் டைம் அப்ளிகேஷனை நீங்க எடுத்து பண்ணணும். அதே நேரத்துல பேப்பர் பப்ளிகேஷன் இதெல்லாம் போற மாதிரி இருந்தா மேத்தமெட்டிக்கல் அல்காரிதமா எடுத்து அந்த அல்காரிதத்தை மாடிஃபை பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா பேப்பர் பப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ பேப்பர் பப்ளிகேஷன் வந்து பெருசா இண்டஸ்ட்ரியில பார்க்க மாட்டாங்க, இண்டஸ்ட்ரியில ஸ்கில் தான் பார்ப்பாங்க. VLSI எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்ல ஆளே கிடையாது, ரொம்ப லிமிட்டட் இன்ஸ்டியூட் தான் இருக்கு. ஸோ எப்படி சாஃப்ட்வேர் சைடில் ஜாவா படிச்சா நிறைய வேலை கிடைக்குமோ அதே மாதிரி இங்கே எம்பெடட் நிறைய படிச்சா வேலை கிடைக்கும். நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். VLSI வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் கம்மியா இருக்கும், அதே நேரத்துல டிமாண்டும் அதிகமா இருக்கும். ஸோ VLSI எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா VLSIல இப்பெல்லாம் நிறைய பேர் பண்றதே இல்லை. ஆனா இண்டஸ்ட்ரியில ரெக்யர்மெண்ட் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ப்ராப்பரா கத்துட்டு படிச்சீங்கன்னா நல்ல வேலை, நல்ல கம்பெனில நல்ல சேலரியில கிடைக்கும். நிறைய டொமைன்ஸ் இருக்கு. ஸோ VLSIல மெயினா ரெண்டு விஷயம் தான் பார்ப்பாங்க. ஒன்னு வந்து கோடிங், இன்னொன்னு வந்து சிமுலேஷன். ஸோ கோடிங் பண்ணி நீங்க சிமுலேட் பண்ணணும்னா ஜைலிங்ஸ் இல்ல
ஆல்ட்ரான் இந்த மாதிரி கிட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா FPGA-ல சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட்வேர்ல இது பண்ணி டம்ப் பண்ணி பார்க்கலாம். எப்படி அந்த பக்கம் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்க்குறோமோ அதே மாதிரி நீங்க பார்க்கலாம். ஸோ VLSI-ல போனீங்க அப்படின்னா FPGA-ல இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதுக்கான உங்களுக்கு சப்போர்ட் வந்து நிறைய கிடைக்காது. ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா VHLலையோ இல்லை வெர்லாக்லையோ இல்லை சிஸ்டம் வெர்லாக்லையோ கோட் பண்ணி சிமுலேட் பண்ணி நீங்க பண்ணலாம். VLSI-ல இன்னொரு டொமைன் இருக்கு, என்னன்னா லோ பவர் VLSI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேனர், ஸ்பைஸ் டூல்ஸ், PSpice, TSpice, டேனரு, கேடன்ஸு இதுல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட்வேர் டிசைனை வந்து நானோ டெக்னாலஜிஸ்ல உங்களுக்கு இத்தனை நானோமீட்டர்ல வந்து நீங்க டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு ALU இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க டிசைன் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய கம்பெனிஸ்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி கோடிங் கத்துக்கிட்டீங்கனாலும் கிடைக்கும். அப்போ VLSI பொறுத்த வரைக்கும் ஒன்னு கோடிங்கா, ஒன்னு உங்களோட VLSI ப்ரோக்ராமிங் சைட்ல எடுத்துட்டு போறீங்களா இல்ல டிசைன் சைட்ல எடுத்துட்டு போறீங்களான்றது. டிசைன் சைட்ல போனீங்கன்னா லோ பவர் VLSI, ப்ரோக்ராமிங் சைட்ல போனீங்கன்னா VHDL, வெர்லாக், சிஸ்டம் வெர்லாக். FPGA நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்க, போர்டு எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்றதா இருந்தா போர்டுல ரன் பண்ணி நீங்க பண்ணலாம். ஸோ இந்த டொமைன். அடுத்த டொமைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்லாப். ஸோ மேட்லாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு வாஸ்டான ஒரு ஏரியா. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ்ல மேட்லாப் தான் யூஸ் பண்றாங்க. கோடு வந்து ஜென்ரேட் பண்றதுக்கே மேத்தமெட்டிக்கல் மாடல் பேஸ்ட் கோடுன்னு சொல்லுவாங்க, MBDன்னு சொல்லுவாங்க. ஸோ மேட்லாப், சிமுலிங், ஸ்டேட் ஃப்ளோ இதை யூஸ் பண்ணி ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல மேட்லாப் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. முந்தி வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ECE-ல கம்யூனிகேஷன், இந்த OFDM இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்றக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேட்லாப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேட்லாப் வந்து இமேஜ் ப்ராசஸிங், பயோமெடிக்கல் இமேஜ் ப்ராசஸிங், டிசீஸ் மானிட்டரிங், இமேஜ் கிளாசிஃபிகேஷன், இமேஜ் கம்ப்ரஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஸோ நீங்க இமேஜ் ப்ராசஸிங் டொமைன் போனீங்கன்னா மேட்லாப் போகலாம். அப்படி இல்லை மேத்தமெட்டிக்கல் மாடல் பேஸ்டு கோட்ல போகணும்னா மேட்லாப் போடலாம். ஸ்டேட் ஃப்ளோ, சிமுலிங் போகணும்னாலும் மேட்லாப் போடலாம். மேட்லாப்புக்கு ஓப்பனிங் பயங்கரமா இருக்கு. ஸோ மேட்லாப்ல ப்ராஜெக்ட் பண்ணாலும் கண்டிப்பா வேலை கிடைக்கும். மேட்லாப்ல நீங்க பண்ணீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல நிறைய நீங்க சால்வ் பண்ணலாம். அல்காரிதம்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு. ஸோ மேட்லாப்ல ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ அது இல்லை அப்போ எம்பெடட், மேட்லாப், VLSI பார்த்தாச்சு. லாப்வியூ டொமைன், E&I எஸ்பெஷலி E&I ஸ்டூடெண்ட்ஸ், ECE ஸ்டூடெண்ட்ஸும் லாப்வியூ படிக்கலாம். லாப்வியூ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர growth இருக்கு. ஆட்டோமேஷன்ல டெஸ்ட் நிறைய வந்து லாப்வியூவோட எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. எல்லாருக்குமே தெரியும் நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ உங்களோட சேலரி பேக்கேஜஸ், டிமாண்டட்ஸ் இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அவங்களே சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க லாப்வியூல ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சைட்ல, ஆட்டோமேஷன் சைட்ல நீங்க போக முடியும். ஸோ சாஃப்ட்வேர் சைட்லயும் போக முடியும். ஸோ அதனால லாப்வியூ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் கம்மியா இருக்கும், சேலரி பேக்கேஜ் அதிகமா இருக்கும், லைக் VLSI மாதிரி. பட் எம்பெடட் அண்ட் மேட்லாப் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ஸும் நிறைய இருக்கும், காம்படிஷனும் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா எம்பெடட் ப்ரிப்பேர் பண்ணலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேட்லாப் பண்ணலாம். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா VLSI பண்ணலாம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா லாப்வியூ பண்ணலாம். ஸோ ECE ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் கோர்ல பண்ணணும்னா இது பண்ணலாம்.